ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தோ இல்லை ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் மாதத்துல பிறந்தோ விதவை பெண் சாபம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா போக வேண்டிய ஒரு ஆலயம் இருக்கு. இந்த ஆயில்ய நட்சத்திரமா நீங்க 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இல்ல, இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டீங்களா இந்த கோயிலுக்கு நீங்க போகணும். அது என்ன கோயில் அப்படின்னா, நீங்க போக வேண்டிய கோயில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். நீங்க போக வேண்டிய கோயில் வந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். இந்த கோயில்ல போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு ஒரு முறை. இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோக்கான லிங்க் ரிலேட்டட் வீடியோஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நீங்க எப்ப போனாலும் சரி, உங்க ஆயில்ய நட்சத்திரம் வர அன்னைக்கும் போகலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பௌர்ணமியில போகலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சனிக்கிழமையில போகலாம். சனினா கர்மா, அதை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடியது, அதனால ஒரு சனிக்கிழமையில போகலாம். அது மாதிரி வந்து ஒரு பௌர்ணமியில போகலாம், அப்படி இல்லைன்னா ஆயில்ய நட்சத்திரம் வர அன்னைக்கு அங்க போகலாம். இல்ல அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரம், சார் எனக்கு வந்து ஆயில்ய நட்சத்திரம் சார், ஆயில்ய நட்சத்திரம் வந்து ஒருத்தருக்கு புதன் தசை நடக்குது, இல்லை ஒருத்தருக்கு சந்திர தசை நடக்குது அப்படின்னு வச்சுங்களேன். ஒருத்தர் கடகத்துல இருந்து ஆயில்ய 4ஆம் பாதத்துல புதன் தசை நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப அவருக்கு என்ன நட்சத்திரம் வேணாலும் இருக்கலாம். அவருக்கு மேஷம் பரணியா இருக்கலாம், அஸ்வினி, எந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு கூட இந்த கோயிலுக்கு போகலாம். போய் சாமி கும்பிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்கு. இந்த பிரச்சனைகளை சரி செய்யும். ஒரே நாள்ல சரி செய்யாது, ஒரு 3 முறைனாலும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். இது வந்து ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த கோவில் கண்டிப்பாக செல்ல வேண்டும்.